வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி 11th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 இது எல்லாத்தையுமே கவர் ஆகக்கூடியது இது. சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கணும் தயவுசெய்து வீடியோவை பார்க்காதீங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். எதுக்காகங்க சாளுக்கியர்கள் பற்றி நீங்கள் எத்தனை நீங்கள் குத்துருக்கிறீங்க, இதில் வேறு தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சின்னு வேறு குட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சாளுக்கியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இவங்க எந்த இடத்த ஆட்சி புரிஞ்சவங்க, கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் சேர்ந்த மாதிரி இவங்க ஆட்சி பண்ணுவாங்க. சரிங்களா? அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் இவங்க இங்கிருந்த நம்ம தமிழகத்தை ஆண்ட சோழர்கள் என்ன பண்ணாங்க, சாளுக்கியர்களோட திருமண உறவு கொண்டாங்க. சரிங்களா? திருமண உறவு கொண்டாங்க. யார்? சோழர்கள். இங்கே இருக்கக்கூடிய பல்லவர்கள் சாளுக்கியர் மீது போர் தொடுத்து பகைமையை ஏற்படுத்தி கொண்டாங்க. புரியுதானே என்ன சொல்ல வரன்ட்டு? சோழர்கள் வந்து சாளுக்கியர்களோட உறவு கொண்டாங்க, பகைவர்கள் வந்து சாளுக்கியர்களோட பகைமை கொண்டாங்க. ஆகையினால்தான் என்ன ஆகுது அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். யார்? சாளுக்கியர்கள் பற்றி நம்ம படிக்கிற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிரும். சரி வாங்க, இதில் என்ன தான் கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் இது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வந்து 11th நியூ புக்கிலேருந்து எடுத்துருக்குது. சரிங்களா? உங்களுக்கே தெரியும் கொஸ்டின் வந்து 11th 12th நெக்ஸ்ட்டு 10th 9th இந்த ஏரியாவில் இருந்தால் குரூப் 2 மற்றும் குரூப் 2Aக்கு நிறைய கொஸ்டின் எடுப்பாங்க. சரிங்களா? சரி வாங்க, இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட். முதல் கொஸ்டின் பாருங்கள். பக்தி இயக்கம் தமிழகத்தில் தோன்றிய காலம் எப்பொழுது அப்படின்னா பொது ஆண்டு 6 முதல் 9ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? பக்தி இயக்கம் தமிழகத்தில் தோன்றிய காலம் பொது ஆண்டு 6 முதல் 9ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த 3 நூற்றாண்டில் தான் வந்து பக்தி இயக்கம் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பக்தி இயக்கம் இந்தியாவில் எங்கே முதல்ல தோன்றியது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நம்ம தமிழகத்தில் தான் முதல்ல தோன்றுது பக்தி இயக்கம். சரிங்களா? அதனால தான் என்ன ஆகுதுங்க, ராமானுஜரெல்லாம் வந்து எங்கள் வட இந்தியாவை போயிட்டு ஸோ அதாவது இந்த பக்தி இயக்கத்தை வந்து பரப்ப ஆரம்பிப்பார். சரிங்களா? சரி ஓகே. 2வது கொஸ்டின். 2ஆம் புலிகேசியினுடைய அவைக்கள புலவரான ரவிகீர்த்தி என்பவர் சமஸ்கிருதத்தில் எழுதிய டேஸ் சாளுக்கிய கல்வெட்டுகளில் மிக முக்கியமானது அப்படின்றாங்க. ஹைஹோல் கல்வெட்டு. சரிங்களா? அதாவது இதில் வந்து 2 கொஸ்டின் இருக்குது. 2ஆம் புலிகேசியுடைய அவைக்கள புலவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ரவிகீர்த்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரவிகீர்த்தி எழுதிய கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டோன்னா ஹைஹோல் கல்வெட்டு. ஹைஹோல் கல்வெட்டு ரவிகீர்த்தி எந்த சாளுக்கிய மன்னரை பற்றி விரிவாக குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் புலிகேசி. ஸோ கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் அது. சரிங்களா? நெக்ஸ்ட், இந்த ரவிகீர்த்தி என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இலக்கண நூல் ஒன்று எழுதுவார். என்ன இலக்கண நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் 3வது கொஸ்டின். கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் இலக்கண நூல் எது அப்படின்னா கவிராஜ மார்க்கம். புரியுதா? அந்த ரவிகீர்த்தி அப்படின்றது இந்த கவிராஜ மார்க்கம் அப்படின்ற இலக்கண நூல் எழுதினாங்க. தமிழகத்தில் தோன்றிய முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். ஞாபகம் இருக்கட்டும். சரிங்களா? தமிழகத்தில் தோன்றிய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இலக்கியம்னு கேட்டோன்னா சங்க இலக்கியங்கள். அதாவது ஒரு கருத்து என்ன அப்படின்னா இலக்கியங்கள் தோன்றிய பிறகு இலக்கணங்கள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸோ தொல்காப்பியத்தில் கூட அதுதான் சொல்கிறாங்க. அதாவது மொத்தம் 3 அதிகாரத்தில் 2 அதிகாரம் மொழிகளை பற்றியும் ஒரு அதிகாரம் வந்து நம்மளுடைய நடைமுறை பண்பாடு பற்றியும் சொல்லியிருக்குது. எது அதாவது தொல்காப்பியத்தில். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இலக்கியத்திலிருந்து தான் வந்து இலக்கணமே தோன்றியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொல்காப்பியம் எத்தனையாம் நூற்றாண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. நல்லா ஞாபகம் வச்சோம், நம்மளுடைய தொல்காப்பியம் 2ஆம் நூற்றாண்டு. சரியா? ஆனால் இந்த கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் இலக்கண நூல் எது? கவிராஜ மார்க்கம். இது எத்தனையாம் நூற்றாண்டு அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அப்போது கிட்டத்தட்ட நம்ம 2ஆம் நூற்றாண்டு, இவங்க 9ஆம் நூற்றாண்டு, 7 நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வந்துருக்குது. அப்போது யார் வந்து பழமையான மொழி? நம்ம தான் வந்து பழமையான மொழி. சரிங்களா? எது? நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழி தான் மிகவும் பழமையான மொழி. ஆனால் அப்படி அந்த கர்நாடகா சைடு அப்படி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அவங்களே
அவனே அப்படியே ஒரு ஒரு எழுத்து பொறிச்சு உருவாக்கின மாதிரி கதை பேசுவானுங்க. அப்படியே அங்கே வேலை செய்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். எங்களுடைய கன்னட மொழி எவ்வளோ சுவையானது தெரியுமா, இதுவா அதுவான்னுவா, எல்லாம் ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்கும் வார்த்தை, ஒன்றும் புரியாது. சரிங்களா? ஸோ நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் இதுக்கப்புறம் யாராவது பெங்களூர்லேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா அப்படியே ஓவராக படம் காட்டணும்னு நீ எடுத்து சொல்லுங்கள். டே உங்கள் மொழி வந்து 9ஆம் நூற்றாண்டுலன்னா வந்துருக்குது, முதல் இலக்கண நூல் எங்களது 2ஆம் நூற்றாண்டே வந்துருக்குதுடா அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது இங்கே. கவிராஜ மார்க்கம் அப்படின்றது இலக்கண நூல் மட்டும் கிடையாது, இலக்கிய நூலும் அதுதான். ஸோ கன்னட மொழியில் உருவாக்கப்பட்ட அல்லது எழுதப்பட்ட முதல் இலக்கிய மற்றும் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டோன்னா கவிராஜ மார்க்கம். சரிங்களா? இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஆனால் நம்மளுது அப்படி கிடையாது. இலக்கணத்துக்கு தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. எது? தொல்காப்பியத்தை 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அதே மாதிரி இலக்கியத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இலக்கணத்துக்கு வந்து தொல்காப்பியம், இலக்கியத்துக்கு வந்து சங்க இலக்கியங்கள் எடுத்து வச்சாங்க, 10 பாட்டு 8 தொகையும். சரிங்களா? அப்போ நம்ம இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றியும் சேர்ந்து நம்ம படிக்க போகிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது யூனிட் 8 குரூப் 2 மற்றும் குரூப் 2A யூனிட் 8 சிலபஸ் அதுதான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் போலாமா? 4வது கொஸ்டின். இதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லது. வைணவ ஆழ்வார்களின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு 4000 திவ்ய பிரபந்தம் என போற்றப்பட்டது. மொத்த ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னா வைணவ ஆழ்வார்களின் பாடல்கள் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என போற்றப்பட்டது. ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். சரிங்களா? 12 ஆழ்வார்கள். ஆழ்வார்கள்னால் அதாவது வைணவ ஆழ்வார்கள்னால் யாரை சொல்லுவான்? நாமம் போட்டு இருப்பாங்க இல்லையா, திருமால் கும்பிட்றவங்க, பெருமாள் கும்பிட்றவங்களாம் வந்து வைணவ ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், புரட்டாசி மாதம் ஆனால் நாமம் போடுறோம், கார்த்திகை தீபம் வந்தால் பட்டடிக்கிறோம், ஆடி மாதம் வந்தால் அம்மனுக்கு வந்து அலகு குத்துறோம், நெருப்பில் இறங்குறோம். சரிங்களா? இதெல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி அதே ஆடி மாதத்துல கிருத்திகைக்கு முருகருக்கு நம்ம காவடி எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்களா? நம்ம வந்து எல்லா சாமியுமே நம்ம கும்பிட்றோம் பொதுவாகவே. அதே மாதிரி இன்னொன்று இங்கே நான் பதிவு பண்ணுறேன். நம்ம ரோட் ஓரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இது ஸ்டிக்கர் விற்பாங்க, கடவுள் அதாவது சாமியுடைய ஃபோட்டோ. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் அந்த 786. சரிங்களா? அது இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய யார் முதல் கடவுளான கணபதி ஃபோட்டோ இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்டின் ஃபோட்டோ இருக்கும். சரிங்களா? நீங்கள் இதை பார்த்துருக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை மனம் வந்து வாங்கி எடுத்துன்னு வந்து தன்னுடைய வீட்டில் மாட்டுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இந்துக்கள் மட்டும்தான் மாட்டுவாங்க. ஒரு முஸ்லீம் வீட்லேயோ அல்லது ஒரு கிறிஸ்டின் வீட்லேயோ அது மாதிரி ஃபோட்டோ எங்கன்னா மாட்டிட்டாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க. சரிங்களா? கட்டாயம் மாட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே, நம்ம இந்துக்கள் அப்படின்னாவே நம்ம எல்லாருமே நம்ம எப்பவுமே ஏற்றுப்போம். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம எது ஒன்றுமே அனுசரித்து போயிடும். சரிங்களா? இருக்கிட்டு வீடு பார்த்துக்கலாம். இப்போட நம்ம இந்துக்களை தாழ்த்தி உயர்த்தி எப்படி பேசினாலும் சரி, நம்ம எப்பவும் போல தான் கடுப்புமே. அவன் இருக்கிறான்டா விட்றா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எப்பவுமே வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அதிகம் அப்படின்றத நான் இங்கே சொல்ல வரேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஏரியாவுக்கு வருவோம். சைவ இலக்கியங்கள் 12 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? ஸோ ஆழ்வார்கள் வந்து 12 பேர், நாயன்மார்கள் 63 பேர். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைவ இலக்கியங்கள் மொத்தத்தின் 12 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகம், திருவாசகம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் மாணிக்க வாசகர் இயற்றிய நூலின் பெயர் வந்து திருவாசகம். 7வது சேக்கியாரால் எழுதப்பட்ட டேஸ் பல வரலாற்று செய்திகளை முன்வைக்கிறது அப்படின்னா பெரிய புராணம். யார் எழுதுனது? சேக்கியார். பெரிய புராணம் இயற்றியது சேக்கியார், கம்பர் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின். முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய டேஸ் பல்லவர்களின் வரலாற்றுக்கு ஒரு முக்கிய சான்றாகும் அப்படின்றாங்க. முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய நூல் வந்து மத்த விலாச பிரகாசனம். சரிங்களா? மத்த விலாச பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த விலாச பிரகாசனம் முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய நூல் மத்த விலாச பிரகாசனம். இது வந்து ஒரு நாடக நூலாக, அது வந்து நகைச்சுவை நாடக நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிற்றிலக்கிய வகையை சார்ந்த நந்தி கலம்பகம் 3ஆம் நந்திவர்மன் போர் வெற்றிக்கு சான்றாகும். சரிங்களா? அந்த நந்தி கலம்பகம் பார்த்தோம் அப்படின்னா யாரை போட்டி எழுதுனா 3ஆம் நந்திவர்மனை போற்றி எழுதப்பட்ட ஒன்று. நந்திவர்மன் யார் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு பல்லவ மன்னன். சரிங்களா? சிற்றிலக்கிய வகையில் வந்து
நந்தி கலம்பகம் எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு ஆசிரியர் பெயர் இன்னும் கூட யாருன்னு தெரியவில்லை. சரிங்களா. நெக்ஸ்ட், சமுத்திரகுப்தரின் காலத்தை பற்றி டேஸ் கல்வெட்டு விளக்குகிறது அப்படின்னா அலகாபாத் கல்வெட்டு விளக்குகிறது. முக்கியமான கொஸ்டின் எல்லாம் இருக்குது. சரிங்களா. சமுத்திரகுப்தரின் காலத்தை பற்றி என்ன கல்வெட்டு கூறுகிறது அப்படின்னா அலகாபாத் கல்வெட்டு. பரமேஸ்வரனின் போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடும் செப்பேடு எது அப்படின்னா கூரம் செப்பேடு. முக்கியமான கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுங்க. பரமேஸ்வரன் அப்படின்னு வந்தது அப்படின்னாவே பரமேஸ்வரன் போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடக்கூடிய செப்பேடு கூரம் செப்பேடு. காசுக்குடி யாருது? நந்திவர்மன். அது ஞாபகம் இருக்கட்டும். நெக்ஸ்ட், மூன்றாம் நந்திவர்மனின் போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடும் செப்பேடு வேலூர் பாளையம் செப்பேடு. மூன்றாம் நந்திவர்மனின் போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடும் செப்பேடு வேலூர் பாளையம் செப்பேடு. நெக்ஸ்ட் 13வது பாருங்க. பல்லவர் கால சமூக மத பண்பாட்டு நிலைகளை குறித்து விவரங்களை வழங்குபவர் யார் அப்படின்னா யுவான் சுவாங் அண்டு இட்சிங். இவங்க 2 பேருமே சின்னத்து பயணி. சரிங்களா. பல்லவர் கால சமூக மத பண்பாட்டு நிலைகளை குறித்து விவரங்களை வழங்குபவர்கள் யுவான் சுவாங் மற்றும் இட்சிங். 2 சாளுக்கிய அரசு குடும்பங்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று வாதாபி சாளுக்கியர், இன்னொன்று கல்யாணி சாளுக்கியர் அப்படின்னு. அதாவது மேலைய சாளுக்கியர் கீழைய சாளுக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாதாபி சாளுக்கியர் மற்றும் கல்யாணி சாளுக்கியர். சரிங்களா. நெக்ஸ்ட், வாதாபி சாளுக்கியரை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா முதலாம் புலிகேசி. வாதாபி சாளுக்கியரை தோற்றுவித்தவர் வாதாபி சாளுக்கியர். இவங்க கீழே சாளுக்கியர் இவங்க. சரிங்களா. வாதாபி சாளுக்கியரை தோற்றுவித்தவர் முதலாம் புலிகேசி. முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 16வது, முதலாம் புலிகேசி யாருடைய மேல் ஆதிக்கத்தின் கீழ் அவர் தன்னை சுதந்திர அரசனாக அறிவித்துக் கொண்டார் அப்படின்னா கடம்பர். முதலாம் புலிகேசி யாருடைய மேலாதிக்கத்தின் கீழ் அவர் தன்னை சுதந்திர அரசனாக அறிவித்துக் கொண்டார் அப்படின்னு கேட்டோன்னா கம்பர். 17வது, சாளுக்கியரின் தலைநகரமான வாதாபி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டால் கீர்த்திவர்மன். சரிங்களா. சாளுக்கியரின் தலைநகரமான வாதாபி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா கீர்த்திவர்மன். 565, அதாவது 566 to 594 வரைக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட், முதலாம் புலிகேசியின் பேரன் யார் அப்படின்னா இரண்டாம் புலிகேசி. நம்ம என்ன நினைப்போம்? பையன் தான் நினைப்போம். முதலாம் புலிகேசி அவங்க பையன் இரண்டாம் புலிகேசி நினைப்போம். அதெல்லாம் கிடையாது. முதலாம் புலிகேசியினுடைய பேரன் தான் இரண்டாம் புலிகேசி. சரிங்களா. நெக்ஸ்ட் 19வது பாருங்க. பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மனை தோற்கடித்த சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசி. புரியுதுங்களா. பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மனை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா சாளுக்கிய அரசர் இரண்டாம் புலிகேசி தான் முதலாம் மகேந்திரவர்மனை தோற்கடிப்பாங்க. சாளுக்கிய மன்னனான இரண்டாம் புலிகேசியை பல்லவ அரசனான முதலாம் நரசிவர்மன் தாக்கி வாதாபியை கைப்பற்றினான். புரியுதுங்களா. இப்போ அதாவது இரண்டாம் புலிகேசி என்ன பண்ணுறான், முதலாம் மகேந்திரவர்மன் மீது போர் தொடுத்து முதலாம் மகேந்திரவர்மனை கொன்னுறான், தோற்று போயிடுறாங்க. சரிங்களா. அதை பார்த்த முதலாம் நரசிம்மவர்மன் யார்? முதலாம் மகேந்திரவர்மனுடைய பையன் தான் முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா. முதலாம் நரசிம்மவர்மன் என்ன பண்ணுறாங்க, திரும்ப எங்கள் அப்பாவை நீ சாவச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் நரசிம்மவர்மன் சாளுக்கியர் மீது திரும்ப போர் எடுத்துன்னு போயிட்டு இரண்டாம் புலிகேசியை அங்கே போட்டு வாதாபியை கைப்பற்றிறான். புரியுதுங்களா. எப்படி வருது பாருங்க, கதை சூப்பராக இருக்குது பாருங்க. நம்ம ஆளுங்க கதைனாவே சூப்பராக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் போலாமா. 21வது, சாளுக்கியர்கள் எதன்படி ஆட்சி புரிவதாக கூறுகின்றனர் அப்படின்னா நீதி சாஸ்திரம் மற்றும் தர்ம சாஸ்திரம். சாளுக்கியர்கள் எதன்படி ஆட்சி புரிவதாக கூறுகின்றனர் அப்படின்னா நீதி சாஸ்திரம் மற்றும் தர்ம சாஸ்திரம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க என்னென்ன சொல்கிறாங்க, புக்கு அது எரிக்கணும் இது எரிக்கணும்னாலாம் சொல்லியிருக்கிறாங்க. மனுஸ்மிருதியை எரிக்கணும்ன்ட்டெல்லாம் ஒன்றுமே புரியல. அதாவது ஒரு செயலை நம்மளுக்கு பிடிக்கல, நம்ம ஒதுங்கி போயிடணும். சரிங்களா. அதை பற்றி குற்றம் கூறக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு அதுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, எல்லாம் நல்லதுக்கு. 22வது, இரண்டாம் புலிகேசி யாரை வென்ற பின்னர் பரமேஸ்வரன் என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டார் அப்படின்னா சர்ஷவர்த்தனரை. சரிங்களா. முக்கியமான கொஸ்டின்ங்க இது. சர்ஷவர்த்தனர் பார்த்தோன்னா ஒரு பெரிய ஆள். அவர் கனவு எல்லாத்தையுமே எப்படி சொல்கிறது, சின்ன பின்னம் ஆகிறது யார் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் புலிகேசி தான். சரிங்களா. அவருடைய கனவு நிறைவேறவிட்டால் தன்னுடைய அதாவது சர்ஷவர்த்தனுடைய கனவு நிறைவேறவே விடலை. யார்? இரண்டாம் புலிகேசி. சரிங்களா. இரண்டாம் புலிகேசி யாரை வென்ற பின்னர் பரமேஸ்வரன் என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டார் அப்படின்னா சர்ஷவர்த்தனரை. நெக்ஸ்ட் 23வது, சாளுக்கிய அரசின் முத்திரை
டேஸ் அப்படின்றாங்க, பன்றியின் உருவம். சரிங்களா? பன்றியினுடைய உருவம் வந்து விஷ்ணு அந்த அவதாரம் எடுப்பார் இல்லையா, அது தெரிஞ்சு வச்சுங்க. வராகி அவதாரம். சரிங்களா? ஸோ சாளுக்கிய அரசின் முத்திரை வந்து பன்றியின் உருவம். சரிங்களா? நெக்ஸ்ட் பல்லவர்களின் முத்திரை வந்து காளை, சிவன். காளை வந்து யாருது? சிவன் தானே, அதாவது நந்தி. நம்ம இப்போ சிவன் கோயிலுக்கு போனால் நந்தி இருக்குது இல்லையா, ஸோ அது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. 25வது முதலாம் ஜெயசிம்மனின் வழிவந்த சாளுக்கிய வம்சாவழியினர் அரச குடும்பத்தை சார்ந்த பெண் மாநில ஆளுநராக நியமித்தனர். பாருங்க, அதாவது அப்பயே சொல்லியிருக்கிறாங்க பெண் ஆளுநர். கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு டைம் இதெல்லாம். சரிங்களா? 7ஆம் நூற்றாண்டு டைம். ஸோ அப்பயே பெண் ஆளுநர்களாக நியமிச்சிருக்கிறாங்க. யார்? முதலாம் ஜெயசிம்மன் வழி வந்த சாளுக்கிய வம்சத்தினர். சரிங்களா? நெக்ஸ்ட் கல்வெட்டு ஆணைகளை பிறப்பித்த சாளுக்கிய இளவரசின் பெயர் வந்து விஜய பத்திரகா அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வெட்டு ஆணைகளை பிறப்பித்த சாளுக்கிய இளவரசனுடைய பெயர் வந்து விஜய பத்திரிகா அப்படின்றாங்க. இலவச அதாவது விஜய பத்திரிகாவாம். 27வது பல்லவ அரசின் அரசு நிர்வாகத்தில் நேரடியாக பங்கேற்பதில்லை. சரிங்களா? பல்லவ அரசர்கள் அரசு நிர்வாகத்தில் வந்து டைரெக்டாக பங்கேற்க மாட்டாங்களாம். அது எதுக்குன்னு ஒரு ஆள் வச்சு வேலை வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்க்கலாம், ஒரு காலையில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன் இதுனா ஒரு மொட்டையாக கொடுத்துருக்குறாங்களே, எந்த ஒரு இதுவுமே இல்லாத அப்படின்ட்டு கூற்று மட்டும் காரணத்தில் வச்சுருவாங்க. இது மாதிரி இருக்குது. அதுக்கு தான் வந்து ஒன்று அங்கே சைடில் ஒன்று போட்டு வச்சுருக்குது. சரிங்களா? சந்தில் ஒரு கொஸ்டின் அதுக்கு தான் போட்டு வைக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் 28வது பாருங்கள். எந்த பல்லவ அரசின் உருவம் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் கல்வெட்டில் காணப்படுகிறது அப்படின்னா, நரசிம்மனுடைய அரசி ரங்கபதாகா அப்படின்றவங்களுடைய உருவம் தான். சரிங்களா? நரசிம்ம மன்னனும் அவங்களுடைய மனைவியான ரங்கபதாகா அப்படின்றவங்க ரங்கபதாகா. சரிங்களா? அது வாயில் வரல, திட்டாதீங்க. சரிங்களா? ஸோ இவங்களுடைய உருவம் வந்து காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில் வந்து கல்வெட்டில் வெட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, காணப்படுகிறது அப்படின்றாங்க. நரசிம்மனுடைய, அதாவது நரசிம்மவர்மன், அப்புறம் அவங்களுடைய மனைவியான ரங்கபதாகா அவங்களுடைய உருவம். நெக்ஸ்ட் 29வது சாளுக்கிய அரசியல் அதிகாரங்கள் அனைத்தும் அரசின் கரங்களில் வழங்கப்பட்டிருந்தன. சரிங்களா? அதாவது நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, பல்லவ அரசின் அரசு நிர்வாகத்தில் நேரடியாக அவங்க பங்கேற்க மாட்டாங்க பல்லவ அரசர்கள். ஆனால் சாளுக்கிய அரசை பொறுத்த வரைக்கும் A to Z எல்லாமே சாளுக்கிய மன்னனுக்கு தெரிஞ்சு தான் நடக்கணும். சரிங்களா? ஆனால் மற்ற மன்னர்கள் அப்படி கிடையாது. அதுவும் குறிப்பாக வந்து பல்லவர்கள், நம்ம சோழ சேர பாண்டியர்கள் இவங்களாம், அதாவது பாண்டியர்கள் சோழர்கள் சுத்தமாக கிடையாது. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு ஆளை நியமனம் பண்ணி அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட்டு தகவல் கொடுக்கணும், அவ்வளோதானங்காட்டி. ஆனால் சாளுக்கியரை பொறுத்த வரைக்கும் அடிமட்ட வேலையிலிருந்து உயர்மட்ட வேலை வரைக்கும் எல்லாமே மன்னனுடைய கண்ட்ரோல்லே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் 30வது கொஸ்டின் பாருங்களா. சாளுக்கிய காலத்தில் 4 அமைச்சர்கள், பிரதான வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதான வந்து முதலமைச்சர். மகாசந்தி விக்கிரகிகா அப்படின்றது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக. அமத்தியா வந்து வருவாய்த்துறை அமைச்சராக. சமகர்த்தா அப்படின்றது வந்து அரசு கருவூலம் அமைச்சராக. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுங்க நல்லா. சரிங்களா? பிரதானா அப்படின்னா முதலமைச்சர். மகாசந்தி விக்கிரகிகா அப்படின்னா வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். அமத்தியா அப்படின்னா வருவாய்த்துறை அமைச்சர். வருவாய்த்துறை அமுத்திப்பார். சரிங்க? வருவாயை அமுத்திப்பார் அமத்தியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமகர்த்தா அப்படின்னா அரசு வந்து கருவூல அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு கருவூலம் அமைச்சர். சரிங்களா? அரசர்லாம் அமைச்சர். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சு அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் தான். சரிங்களா? கத்தையாக கருவூலத்தில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? சமகர்த்தா அப்படின்னா கத்தையாக காசு வந்து அரசு கருவூலத்தில் வைப்பார். அதுக்கு தான் அந்த அமைச்சர். அமுத்திக்கிறார். வருவாய்த்துறை வந்து காசெல்லாம் அமுத்திப்பார். சரிங்களா? மகாசந்தி விக்கிரகியா அப்படின்னா ஸோ வெளியுறவுத்துறை, அதாவது வெளி விவகாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளி விவகாரத்துறை அமைச்சராக. சரிங்களா? மற்றவங்களுடைய விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வெளி விவகாரத்துறை அமைச்சர் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. பிரதான அப்படின்னா முதலமைச்சர். நெக்ஸ்ட் 31வது பாருங்கள். விஜயாபதி அரசின் கட்டளைப்படி அதிகாரங்களை கையாண்டனர். சரிங்களா? விஜயாபதி அரசின் கட்டளைப்படி அதிகாரங்கள் கையாண்டனர் அப்படின்றாங்க. ஸோ தன்னோட ஒரு மன்னனும் ஸோ இந்த விஜயாபதி அப்படின்ற அரசின் கட்டளையின்படி தான் வந்து அதிகாரங்களை கையாண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 32வது சமந்தா என்பவர் வந்து நிலப்பிரபுக்கள் ஆவார்கள். சரிங்களா? சமந்தானா பழ நடிகர் சமந்தா இல்லை, இவங்க அதாவது நிலப்பிரபு
பிரபுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, நிலப்பிரபுக்கள். நெக்ஸ்ட்டு கிராம போகி, கிராம்புடா, கிராம அளவிலான அதிகாரி. சரிங்களா, கிராமன்னு வந்தாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், நம்மளாம் கிராமத்தில் தான் நிறைய இருக்கிறோம். மகாத்மா, அதாவது மகாத்மான்னு ஒத்திரின்னு ஓடிச்சு. மகாத்ரா என்போர் கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ஆவார்கள். சரிங்களா, மகாத்ரா. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷயாவின் தலைவர் வந்து விஜயபதி ஆவார். சரிங்களா, விஷயாவின் தலைபதி விஜயபதி. புக்தியின் தலைவர் வந்து போகபதி. சரிங்களா, இதெல்லாம் கொஸ்டினுங்க, சும்மா விளையாட்டுகள். சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்த விஜயாபதி தலைவர் வந்து விஜயாபதி, அதுவும் புக்தியின் தலைவர் போகபதி, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரிங்களா, நீங்கள் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் 37வது சாளுக்கிய அரசியல் கிராம நிர்வாகத்தின் மைய புள்ளியாக இருந்தவர் வந்து கமுண்டர் அல்லது போகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, போகிகன். சாளுக்கிய அரசியல் கிராம நிர்வாகத்தின் மைய புள்ளியாக இருந்தவர்கள் கமுண்டர் அல்லது போகிகள். கமாண்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சரிங்களா, முக்கிய புள்ளியாக அதாவது நிர்வாகத்தினுடைய மைய புள்ளியாக இருந்தவங்க கமாண்டர்கள் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 38வது பாருங்கள். சாளுக்கிய அரசியல் கிராம கணக்கர் கரணா ஆவார் அப்படின்றாங்க. கிராமணி அப்படின்னு சொல்கிறாங்க, கரணா அப்படின்னு சொல்லுவாங்களாம். சாளுக்கிய அரசியல் கிராமத்தில் அமைதியை பாதுகாக்க சிறப்பு அதிகாரியாக பணியை மேற்கொண்டவர் வந்து மகாபுருஷ். சரிங்களா, மகாபுருஷ். சாளுக்கிய அரசியல் கிராமத்தை அமைதியை பாதுகாக்க சிறப்பு அதிகாரியாக பணியை மேற்கொண்டவர் மகாபுருஷ். நெக்ஸ்ட் 40வது சாளுக்கிய காலத்தில் போர் கடவுளாக வழிபட்ட கடவுளின் பெயர் வந்து கார்த்திகேயன். முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, சாளுக்கிய காலத்தில் போர் கடவுளாக வழிபட்ட கடவுளின் பெயர் கார்த்திகேயன். இரண்டாம் புலிகேசி கவிஞன் என புகழ் மாலை சூட்டப்பட்ட சமண அறிஞரின் பெயர் என்னன்னா ரவிகீர்த்தி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரவிகீர்த்தி முக்கியமான மனுஷன். சரிங்களா, நெக்ஸ்ட் 42வது விஜயாதித்தனின் சமகாலத்து வரும் ஜெய்நேந்திரியா வியாகரணம் என்னும் நூலை இயற்றியவருமான புஷ்யப்பட்டர் அப்படின்றவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, புஷ்யப்பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சமணர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே பாருங்களேன், இது மாதிரி இருந்தால் எப்படி படிக்கிறது. நான் ஏற்கனவே வந்து நம்ம மு.க. ஸ்டாலின் மாதிரி திக்கி திணறி படிப்பேன். இது மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணுறது. சரி, 42வது விஜயாதித்தனின் சமகாலத்தவரும் ஜெய்நேந்திரியா வியாகரணம் என்னும் நூலை இயற்றியவருமான யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா புஷ்யப்பட்டர். இது மாதிரி கொஸ்டினுக்கு வராதுங்க. சரிங்களா, வராது, விட்டுருங்க. அது வரலன்னா நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு சாளுக்கிய மரபில் சிறந்த பௌத்த மதங்கள் இருப்பதற்கான சான்று யார் குறிப்பிடுகிறது அப்படின்னா சீன பயணியான யுவான் சாங். முக்கியமான மனுஷன் இவர். சரிங்களா, சீன பயணி யுவான் சாங். இவருக்கு அதாவது எப்படி சொல்கிறது, ஊரை சுற்றுறதே வேலையாக போச்சு இந்த சீன பயணி யுவான் சாங்க்கு. சரிங்களா, இங்கேருந்து காஞ்சிபுரம் வருவார், அங்கே இந்த பௌத்த மடாலயம் இருந்தது, இவ்வளோ பேர் இருந்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு இங்கேருந்து நேரம் அங்கே போகிறது, அங்கே போயிட்டு இதெல்லாம் இருந்தது, இப்படி இருந்தது, அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சாளுக்கியர் பற்றி சொல்லி வச்சுக்கிறாங்க. சரிங்களா, 44வது இரண்டாம் புலிகேசியின் தளபதி ஒருவன் டேஸ் என்னும் இலக்கண நூலை சமஸ்கிருத மொழியில் எழுதினார் அப்படின்னா சப்தவர்த்தம். இரண்டாம் புலிகேசியின் தளபதி ஒருவன் டேஸ் என்னும் இலக்கண நூலை சமஸ்கிருத மொழியில் எழுதினார் அப்படின்னா சப்தவர்த்தம். 45வது காஞ்சிபுரத்தில் உள்ள விருப்பாக்ஷயா கோவில் யாருடைய ஆணைக்கிணங்க இரண்டாம் விக்ரமாதித்தன் கட்டினார் அப்படின்னா லோகமாதேவி. முக்கியமான கொஸ்டின். காஞ்சிபுரத்தில் உள்ள விருபாக்ஷர் கோவில் யாருடைய ஆணைக்கிணங்க இரண்டாம் விக்ரமாதித்தன் கட்டினார் அப்படின்னா லோகமாதேவி, அவங்க ஒய்ஃப் இவங்க. சரிங்களா, சாளுக்கியர்களின் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சியை காட்டுவது பட்டாடக்கல் கோவில்கள். முக்கியமான கொஸ்டின், ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். சாளுக்கியர்களுடைய கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சியை காட்டுவது எந்த கோவில்னா பட்டாடக்கல் கோவில். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எப்படியோ திக்கி திணறி படிச்சாச்சு. இந்த 42வது கொஸ்டின் ரொம்ப பங்கம் வாங்கிச்சேன் நீ. சரி, நீங்களும் அதாவது எப்படி சொல்கிறது, வெளிப்படையாக கொடுத்துருக்குறேன். இங்கன்னா எப்படி சொல்கிறது, கருப்பு கலர் வச்சுட்டு பச்சை காட்டிங்கிறாங்க, வார்த்தையெல்லாம் இருக்க தானே செய்யுது. அப்படியே கொஞ்சம் நீங்களும் படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்து வந்து கடைசி கண்டென்ட்டு, அதாவது கடைசி பகுதி இன்றைக்கி 8 மணிக்கு ரிலீஸ் ஆகும் வீடியோ. சரிங்களா, நன்றி.